ஒரு அம்மா காவல் நிலையத்துக்கு போய் புகார் குடுக்குறாங்க. என்னுடைய கணவர வந்து 2 நாளா காணோங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத காவலர் கேட்டதும், "என்னம்மா இவ்ளோ பதட்டமா இருக்கியே? என்ன ஆச்சு? ஏன் உன் கணவர காணோம்? சொல்லும்மா" அப்படிங்கும்போது, "அ ரொம்ப கவலையா இருக்கியாம்மா?" அப்படிங்கும்போது, அந்த அம்மா சொல்றாங்க, "நீங்க வேற சார், நான் வந்து அ சண்ட போட்டு பாதியிலே நிக்கிது. அவங்க இல்லாம நான் இப்ப யார்கிட்ட போய் சண்ட போடுவேன்? அவங்க ஏதாச்சும் ஒண்ணுனா அவங்கள தான் திட்ட முடியும், சண்ட போட முடியும். அவங்கள தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு குடுங்க சார்" அப்படின்ட்டு. அந்த அவர் நெனச்சுக்கிட்டாராம். அப்புறம் சரிம்மா இப்படி சொன்னா எப்படி? நீ மொட்டையா சொல்ற. ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லு அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா அப்படியே அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, "சார் இங்க பாத்திரம் வெட்டுன அடையாளம் இங்க இருக்கும் நெத்தியில. அதுக்கப்புறமா கையில வந்து சூடு போட்ட அடையாளம் இருக்கும். இங்க வந்து கண்ண வந்து வீங்கி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அடையாளங்கள வந்து சொல்றாங்களாம். காவலர் ஷாக் ஆயிட்டாப்புல ஒரு நிமிஷம். ஷாக் ஆயிட்டு, "எம்மா இதுக்கு மேலேயும் நீ வந்து அவர தேடுறியாம்மா? அவரு எங்க இருந்தாலும் ஒரு ஒரு எங்கேயாவது இருக்கட்டும். உயிரோட அந்த மனுஷன் உயிரோட இருந்தா போதுமா? நிம்மதியா எங்கேயாச்சும் சந்தோஷமா அவரு இருக்கட்டும்மா. உட்டுரும்மா. நீ ஆள விடும்மா. அவரு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரும்மா. நீ இப்ப கெளம்பும்மான்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காருங்க. ஸோ இந்த மாரியான சிச்சுவேஷன்ல தான் போயிட்டுருக்கு. இத சிரிப்பத தாண்டி உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, கணவன், மனைவி அப்படின்னு சொன்னாலேங்க, கண்டிப்பா சரி, அ சண்டை இருக்கதாங்க செய்யும். சண்டை இல்லாம வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே கடைசியா நம்ம புரிதல்ல தாங்க இருக்கு. என்னதான் நம்ம ஒரு டே ஃபுல்லா சண்டை போட்டாலும், நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி, இல்லையா விட்டு குடுத்து போறதுல என்ன ஆயிட போகுது? இல்லையா என் மேல தான் தப்பு. அ அதில என்ன ஆயிட போகுது? அவ்வளோதான். ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப் ஃபுல்லா வரப்போறாங்களா. அப்புறம் என்ன நம்ம போட்டுக்கிட்டு இன்னும் இழுத்துக்கிட்டு பேசாம அப்படின்றதெல்லாம். அதனால அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து அ என்னோட மனைவி வந்து, "இங்க வாம்மா" வந்தாங்க. "இங்க போம்மா" போறாங்க. சமைம்மா" சமைச்சாங்க. சாம்பார் வைம்மா வச்சாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அவங்க வாய மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் கேட்கறதுக்கு, அதுக்கு எதுக்கு இன்னைக்கு நமக்கு மனைவி? அதுக்கு ஏதாச்சும் ரோபோட்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அத வச்சு நம்ம வேல வாங்கிட்டு போயிடலாமே. ஸோ அதனால மனுஷன மனுஷனா மதிங்க. கணவன், மனைவி தாங்க. ஸோ சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.